ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலா அது வந்து நம்ம அப்பா வந்து நம்மள எப்படிலாம் சொல்லி வளர்த்துருக்காங்க. 2 அப்பா கேரக்டர் காட்டுறாங்க. ஒருத்தர் வந்து வெளியூர்ல, ஒருத்தர் நம்ம ஊர்ல காட்டுறாங்க. ஸோ 2 அப்பாலயுமே எப்படி கொண்டு போன புள்ளைங்கன்றத அந்த கடைசி சீன்ல உணர்த்துது இல்லையா? கடைசியுமே அவர் வந்து சத்யராஜ் வந்து அருண வந்து அடிச்சதுக்கு அப்புறமா தான் அவன் சாரின்ற விஷயத்த கேட்கறதுக்கே அவ்ளோ தயக்கமா இருக்கு. அது உண்ம. பசங்க அப்படி இருக்காங்க. நல்லா இருந்தது. அவரு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே புள்ளைக்காக நெனச்சு நெனைக்கிறாரு. பட் ஆனா புள்ளைக்காக அவர் பண்ண வேண்டியத அவர் பண்ணல இல்லையா? அத காட்டியிருக்காங்க படத்துல. கடைசி சீன்ல காட்டியிருக்காங்க. அவர் சாரி கேட்டதுக்கு அப்புறமா தான் அத உணர்றாரு. ஸோ அந்த ஈகோன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கு. நம்ம வீட்லயும் இருக்கு. நம்ம அக்கா தங்கச்சிக்குள்ள, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள, அப்பா அம்மாக்குள்ள இருக்கு. ஆனா ஈகோன்றது ஒரு தீர்வு கிடையாது. ஒருத்தர் பக்கம் விட்டு குடுத்து போகும்போது, இன்னொரு பக்கம் தானா வந்து சரியாகிறது அதுல தெரியுது. நெறைய பேருக்கு வந்து இந்த படம் மிக்ஸடான ரிவ்யூவா தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆனா உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீட்பேக் இருக்கு? எனக்கு நெகட்டிவ்ன்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. பசங்க கண்டிப்பா பார்க்கணும். ஃபேமிலியா வந்து எல்லாரும் தன் குழந்தைங்கள கூட்டிட்டு வரணும். அப்பாவ வந்து துச்சமா நினைக்கிறாங்க. அம்மாவ வந்து அம்மா செய்ற தியாகம்லாம் வந்து யாருக்கும் இந்த காலத்துல தெரியறது கிடையாது. அப்பலாம் வந்து மதர் வேலைக்கு மாட்டாங்க. வீட்ல இருப்பாங்க. ஆனா இப்ப எல்லாரும் வேலைக்கு போறாங்க. வீட்ல இருக்காங்க. 2மே பண்றாங்க பேலன்ஸ் பண்ணி. அப்போ வந்து அம்மா தானே, அப்பா தானே பார்த்துக்கலான்றாங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. படிப்ப தாண்டி வெளியூர் போனாலும் அப்பா, அம்மாவ பார்த்துக்கணுன்ற விஷயம் வந்து பசங்களுக்கு வரணும். இந்த மாரி விஷயம் இருந்தா ஓல்ட் ஏஜ் வந்து அது ஹோம்ஸ் வந்து அதிகமா ஆகாது. அப்பா, அம்மா அப்படி சேர்த்து நம்மள எடுத்துட்டு போய் அநாத ஆசிரமத்தில விட்டு வளர்த்துருக்கலாமே! ஆனா அப்படி அப்பா, அம்மா பண்ணல இல்லையா? ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது. இந்த படத்த பார்த்தாங்க அப்படின்னா, அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு புரியும். இப்போ நெறைய அப்பா, அம்மா விட்டுட்டு ஓல்ட் ஏஜ் ஹோம்ல விட்டுட்டு இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க இந்த படம் வந்து பார்த்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். நம்ம அப்பா, அம்மாவ நம்மளே பார்த்துருந்துருக்கணும், விட்டுட்டோமே அப்படின்ற விஷயம்.